வருகின்ற 2026 பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள NMS தேர்வில் பங்கேற்குள்ள மாணவ மாணவிகளுக்கான வீடியோ தான் இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து நான் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாவே இதை இருக்கிற செம்ம ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே இதில் செம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுன்னாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட 90க்கு 85 மார்க்குக்கு மேலே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். நம்ம இந்த பகுதியில் முதல் இது பார்ட் 1 வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு என்எம்எஸ் எக்ஸாம்னா என்ன, இதனுடைய மதிப்பெண்கள் எப்படி, மொத்தம் எத்தனை பேர் எழுதுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்எம்எஸ் எக்ஸாம்னா நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப், அதாவது தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறிவு தேர்வு அப்படிங்கிற இந்த தேர்வு. இது பார்த்தோம்னு சொன்னோம்னா இதில் மொத்தம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக நடத்துகிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னு சொன்னோம்னா மொத்தம் கடந்த ஆண்டு பார்த்தோம்னா 2,35,000 பேர் கிட்ட எழுதியிருந்தாங்க. அதில் மொத்தம் 6,695 பேர் தான் எலிஜிபிலிட்டி பர்சன், அதாவது 1000 ரூபா வாங்குறதுக்கு உண்டான நபர்கள். இதில் பாஸ் பண்ணுற மார்க் மட்டும் நமக்கு பாஸ் பண்ணுற மார்க் பார்த்தோம்னு சொன்னால் SC/STயாக இருந்தால் 32%, BCயாக இருந்தால் 40% மார்க்கும் சொல்லுவாங்க. ஆனால் பாஸ் பண்ணால் மட்டும் நமக்கு 1000 ரூபா வராது. நம்ம இது ஒரு போட்டி தேர்வு. கிட்டத்தட்ட 2,35,000 பேர் எழுதுற அவங்களுக்கு 6,695 பேர் தான் அந்த எலிஜிபிலிட்டிக்குள்ளே யாராக அந்த மார்க்குள்ளே வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் எலிஜிபிலிட்டி பர்சன். இதில் பார்த்தோம்னு சொன்னோம்னா மேட் 90 கேள்வியும், அதே மாதிரி சேட்டுங்கிறது 90 கேள்வி. இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் 1.5 மணி நேரம் 90 நிமிஷம் மேட் கொடுப்பாங்க. அதாவது ஒரு கேள்விக்கு 1 நிமிஷங்கிற மாதிரி நமக்கு இங்கே கொடுப்பாங்க. இதில் பார்த்தோம்னா மேட்டை பொறுத்த வரைக்கும் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட். இதை பார்த்தோம்னு சொன்னோம்னா தக்கரி கணக்கு இது மாதிரியெல்லாம் ஜென்ரலாக போட்டித் தேர்வுக்கு உண்டான வரக்கூடிய பகுதி. அதே மாதிரி சேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம புக்கில் பாடப்புத்தகத்திலிருந்து கேட்கப்படக்கூடிய பகுதி. இதில் பார்த்தோம்னு சொன்னோம்னா மேக்ஸில் 20 மார்க்கும், சயின்ஸு சோசியல் சயின்ஸ் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 20 மார்க்குக்கும் இருக்கும். இப்போ இதில் ரெண்டுமே தனித்தனியாக கணக்கு போடுவாங்க. 40% 30 அப்படிலாம் கணக்கு இல்லை, ரெண்டும் சேர்த்து தான் நமக்கு இங்கே கால்குலேட் நமக்கு பண்ண போகிறாங்க. இப்போ கடந்த தேர்வில், அதாவது பிப்ரவரி 2025 நடந்த தேர்வில் பார்த்தோம்னு சொன்னோம்னா மொத்தமாக பங்கு பெற்றவர்கள் 2,30,345 பேர் பங்கு பெற்றாங்க. அதில் நம்ம ஸ்டேட்டோட தகுதி அவர்கள் 6,695 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தோம்னா கடைசியாக ஜென்ரல் கேட்டகரியில் பொதுவான கேட்டகரியில் இருக்கிறவங்க மொத்தமாக 1,992 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் போனதில் ஃபர்ஸ்ட் மார்க் பார்த்தோம்னா 170, செகண்ட் மார்க் 155, அதிக லோயஸ்ட் மார்க் பார்த்தா 108 மார்க். அப்போ 108 மார்க் வாங்கின வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி பர்சனுக்கு 1000 ரூபா அவங்களுக்கு உண்டான தகுதியான மாணவர்கள். இப்போ 108 மார்க் கடைசி 57, அதாவது மேட்டில் 57, சேட்டில் 51 மார்க்கும் வாங்கியிருந்தாங்க. அதனால நம்ம ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 115க்கு மேலே நம்ம டார்கெட் வச்சு இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக எலிஜிபிள் பர்சன்லாம் ஆயிடலாம். அதே மாதிரி பிசி கேட்டகரியில் பார்த்தோம்னு சொன்னோம்னா மொத்தம் 1,773 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மார்க் 108, லாஸ்ட் மார்க் 97, 58 மேட்லையும் 39 சேட்லையும் எடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பிசி முஸ்லீமுக்கும் பிசிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, சேம் மார்க் தான் 108, 97 அதே தான். ஆனால் 234 பேர் பிசி முஸ்லீம் மட்டும் எடுக்கிறவங்க 234 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. எம்பிசியில் பார்த்தோம்னு சொன்னோம்னா 1,338 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் மார்க் 108, ரெண்டாவது மார்க் 97. அப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா 100 மார்க்குக்கு மேலே நம்ம டார்கெட் 100 மார்க் மேலே எடுத்தோம்னு சொன்னால் இந்த லிஸ்ட்டில் நம்மளும் எலிஜிபிலிட்டி பர்சனாக 1000 வாங்கிட்டு உண்டான மாணவர்களில் நம்மளும் வந்துருவோம். அடுத்தது எஸ்சி பார்த்தோம்னா 985 பேர். எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மார்க் 108 மார்க் தான் வரும். இந்த லாஸ்ட் மார்க் 92, 90, 92. அப்போ நம்ம எஸ்சியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, எம்பிசியாக இருந்தாலும் சரி 100 மார்க்குக்கு மேலே இருந்ததுன்னு சொன்னோம்னா நம்ம கண்டிப்பாக அவசியம் பண்ணிடலாம். நம்ம ஒரு எலிஜிபிள் பர்சன் 1000 ரூபா வாங்கிறதுக்கு உண்டான மாணவர்களாக ஆகிடும். இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னோம்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான அதாவது பார்வையற்றோருக்கு மொத்தம் 16 பேர் ஜென்ரலாக. அது கம்யூனிட்டிஸ் கிடையாது, ஜென்ரலாக மொத்தம் 16 பேர். அதில் ஃபர்ஸ்ட் மார்க் 110, லாஸ்ட் மார்க் 63 இருந்தது. அடுத்தது டெஃப்ல பார்த்தோம்னா காது கேளாதவங்க 6 பேர் எடுத்தாங்க. அதில் 72 to 59. இதில் நமக்கு கம்யூனிட்டி கிடையாது, கம்யூனிட்டி தனியாக வரும். அடுத்து பார்த்தோம்னா ஆர்த்தோபெடிக்கில் ஜென்ரலாக 57 பேர். அதில் 130 மார்க் ஃபர்ஸ்ட் மார்க்கும், லாஸ்ட் மார்க் 72 மார்க்காக இருந்தது. இப்போ ஆர்த்தோவில் ஜென்ரல் தனியாக, ஆர்த்தோ ஜென்ரல் பார்த்தோம்னா 5 பேர் இருக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் மார்க் 83, லாஸ்ட் மார்க்கு 68.
அதே மாதிரி ஆர்த்தோ பிசியில் ஒருத்தர் எம்பிசியில் எடுக்கிறாங்க. அது ரெண்டுமே பார்த்தோம்னா 72 மார்க் தான் ஸ்டாண்டர்டாக. அடுத்தது எஸ்சி வந்து மொத்தம் 19 பேர் எடுத்தாங்க. 19 பேரில் 72 ஃபர்ஸ்ட் மார்க்கும் 58 லாஸ்ட் மார்க்கு. அதே மாதிரி எஸ்சிஏல ஆர்த்தோபெடிக்கில் 3 பேர் 63 மார்க் ஃபர்ஸ்ட் மார்க், லோயஸ்ட் மார்க்கு 58. அதே மாதிரி ஆர்த்தோபெடிக் எஸ்டியில் 3 பேர் ஃபர்ஸ்ட் மார்க் 71, லாஸ்ட் மார்க் வந்து 60. அப்போ இந்த இந்த கேட்டகரி வைஸில் தான் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க, தேர்வில் நம்ம வாங்கின மார்க்கின் அடிப்படையில் ரேங்க் லிஸ்ட் அது கட் ஆஃப் மார்க்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு தான் வந்து எலிஜிபிலிட்டி 1000 ரூபா வாங்குறதுக்கு உண்டான மாணவர்கள் லிஸ்ட்டில் இருக்காங்க. இந்த மதிப்பின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ கடந்த வருஷம் மொத்தம் கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டு தேர்வு நடந்தது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10% 25% வரைக்கும் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த மார்க் வந்து அடுத்த வருஷத்துக்கு ஒரு 5% 10% சேர்த்து தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட டார்கெட் பார்த்தோம்னு சொன்னோம்னா ஜெனரல் கேட்டகரியா இருந்ததுன்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 115 120 மார்க் நம்ம கண்டிப்பா டார்கெட் வச்சு அதை ரீச் பண்ணோம்னா தான் நம்ம வந்து 1000 ரூபாய் வாங்கறதுக்கு உண்டான மாணவராக மாற முடியும். அதே மாதிரி பிசிஆர் இருந்தாலும் சரி, மற்ற யாராவது எந்த கேட்டகரியில் வந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளிகளை தவிர மற்ற எல்லா கேட்டகரியும் 110 மார்க்குக்கு மேலே நம்ம எடுக்கிற மாதிரி நம்ம திறமையை வளர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொன்னோம்னா இந்த தேர்வில் நம்ம 1000 ரூபாய் வாங்குறதுக்கு உண்டான மாணவராக மாற முடியும். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு 48,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த யூடியூப் சேனலில் போகிற எல்லா வீடியோவுமே கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 2016ஆம் ஆண்டிலிருந்து 2025 பிப்ரவரி நடந்த கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் எந்தெந்த மாடலில் கேள்வி கேட்டிருக்காங்க, எந்த டாபிக்ல இருந்து எவ்வளோ மதிப்பெண்கள் நமக்கு வரும், அது எந்த புக்கில் இருந்து நமக்கு எடுக்க போறாங்க. அதாவது மேட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து தான் வரும். அந்த புக்ல இருந்து அதாவது ஈஸியா இருக்கிற ஒரு டாபிக் எடுத்தா அதுல ஈஸியான சம்ல இருந்து அதுல ஹையஸ்ட் கஷ்டமான சம் எவ்வளவு வரைக்கும் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம இங்க எவ்வளவு எளிமையா சொல்ல முடியும். இது வந்து போட்டி தேர்வு. ஏன்னு கேட்டா கொடுத்துருக்கிறது 1.5 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 90 கேள்வி நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா எந்தெந்த விதத்துல ஈஸியான அதாவது குறுகிய காலத்துல அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு எப்படி, அது எந்த ப்ரொசீஜர் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம வந்து நார்மலா எக்ஸாம் எழுதுற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, நீட்டா சொல்யூஷன் எழுதி எல்லாம் டீப்பா ஃபார்முலா அப்ளை பண்ணி எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தோம்னு சொன்னோம்னா நமக்கு இங்கே டைம் பத்தாது. முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் டக்குன்னு ஈஸியான மெத்தட் நம்ம எப்படி எதை யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்மரை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர வீடியோக்கள்ல நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்க, இதே உங்களுக்கு போதும். இதுலயே கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னோம்னா மேட்ல 85 மதிப்பெண்களுக்கு குறையாம நம்ம எடுக்கிற மாதிரி தான் நம்ம போட போற வீடியோ ஒவ்வொன்றும் இருக்கும். அதனால இந்த வரக்கூடிய தேர்வுல நீங்க வெற்றி பெற்று 1000 ரூபாய் வாங்குறதுக்கு உண்டான வாழ்த்துக்கள். வேணும் அடுத்த வீடியோல நம்ம எண்ணியல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எண்ணியல்ல அடுத்த வீடியோ நம்ம போடுவோம். அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம்.